வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்தில் இன்னைக்கு உச்சகட்ட மோதல். புலியென பாய்ந்த எடப்பாடி பழனிசாமி. யாரோ என்னென்னமோ பேசிக் கொண்டிருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி நச்சுன்னு ஒரு பாயிண்ட சொன்னாரு. யாராலும் வாயை திறக்க முடியல. அது என்னன்றத விரிவா இந்த வீடியோல பேசலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போறது ஆதவர்ஜுனாவுடைய கோபமும் அதை தாங்க முடியாம ஓட்டமடித்த திமுக காரங்களுடைய செயலம் தான் பார்க்க போறோம். திமுக காரங்க அடிக்கிற மாதிரியே பேசுவாங்க. ஆனா நம்ம கை ஓங்கணும்னா அப்படியே சரண்டர் ஆயிடுவாங்க. அப்படிதான் ஆதவர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் திமுக காரங்களை ஓட விட்டுருக்காரு. அதையும் பார்க்க போறோம். அப்படியே முதலமைச்சர் போற போக்குல திமுக காரங்களை மூக்கறுத்து விட்டாரு. ஆதவர்ஜுனா கோபப்பட்டார் என்றால் நைஸா முதலமைச்சர் செய்வினை செய்து விட்டுட்டாரு. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியல. கம்முன்னு வாய முடியும் உட்கார்ந்தது தான் மிச்சம். ஆனா எடப்பாடி பழனிசாமி மீது மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு. உதயநிதி ஸ்டாலினுக்காக தொடர்ந்து ஆதரவாக பேசிக்கொண்டே இருந்தாராம் சட்டமன்றத்தில். உடனே தவேகா காரங்க கோவப்பட்டாங்க. அதிமுக இதற்காக உதயநிதி ஸ்டாலினுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. உண்மையாகவே நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்காக எடப்பாடி பழனிசாமி ஆதரவா பேசினாரா இல்ல நடுநிலையா பேசினாரா என்ற விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி திருவார்த்தை சொல்லி இருக்கின்றார். அந்த வீடியோவையும் இதை இணைக்க போறோம். எல்லாவற்றையும் நீங்க பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். ஏன்னா சட்டமன்ற நிகழ்வுகளை எல்லாவற்றையும் முழுமையா நீங்க பார்க்க முடியாது. முக்கியமான விஷயங்களை தொகுத்து எடுத்து வந்திருக்கேன். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஆதவர்ஜுனாவுடைய கோபத்தை பார்த்து விட்டு வாங்க. மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்துக்கு வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்க சொல்லுங்க. எதற்காக இவ்வளவு பெரிய கோபம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க. சட்டமன்றத்தில் பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவர்கள் ஆண்டுக்கு ஆண்டு டாஸ்மார்க் வருமானமானது அதிகரித்துக் கொண்டே வருது. உண்மையா கடையை மூடுனீங்களா இல்ல மூடுற மாதிரி மூடி வித்துக்கிட்டே இருக்கிறீங்களா இல்ல படிப்படியா கடையை மூடுவீங்களா மூட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ரெண்டாவது, ஆன்லைன் மூலமாக மதுவை தேர்ந்தெடுக்கின்ற வசதியும் பணம் கொடுக்கிற வசதியும் கொடுத்துருக்கீங்க. மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்னேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தானுங்களே டாஸ்மார்க் மினிஸ்டர். ஆமா, அவர் பதில் அளிக்கின்றார். இப்ப டாஸ்மார்க் உடைய வருமானம் உயர்வதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதில் இருந்த ஊழல்களை ஒழித்திருக்கிறோம். அதனால தான் இப்போ டாஸ்மார்க்ல வருமானமானது அதிகரித்திருக்கிறது. விற்பனையாறதுனால வருமானம் அதிகரிச்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. விற்பனை எல்லாம் அதிகரிக்கவில்லை, ஊழலை ஒழித்ததுனால விற்பனை அதிகரித்து விட்டது அப்படின்னு சொன்னார். ஏங்க, டாஸ்மார்க்ல ஊழல்னு யார் சொன்னாங்கன்னு சொல்லி திமுக காரங்க எழுந்திருக்க, உடனடியாக நம்முடைய அருண்ராஜ் அவர்கள் தான் ஏங்க ஈடிலாம் தெரியாதுங்களா? அன்னைக்கு கமிஷனர் கிட்டையும் சரி, தலைமைச் செயலாளர் கிட்டையும் சரி, முதலமைச்சர் கிட்டையும் சரி டாஸ்மார்க்ல ஊழல் நடந்திருக்குது, சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஆதாரங்களை கொடுத்தாங்க தெரியாதா? இல்ல டாஸ்மார்க் நிறுவனத்திலே ரெய்டு நடத்துறாங்க தெரியாதா? அதனால ஈடி கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல, உடனடியாக நம்முடைய ஏவா வேலு அவர்கள் எழுந்து, ஏங்க ஆதாரம் இருக்குதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? வழக்கு விசாரணையில் இருக்குது, ரெண்டாவது நீதிமன்றத்தில் இருக்குது. இப்படி எல்லாமே விசாரணை நிலையில் இருக்கின்ற போது நிரூபித்து விட்ட மாதிரியும் இல்ல ஈடி கிட்ட இருக்கின்ற ஆதாரம் தான் உண்மையானது என்றும் எப்படி நீங்க முடிவுக்கு வந்தீங்க? உண்மைக்கு புறமானது சட்டமன்றத்தில் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், அதனால அதை நீக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனடியாக ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அவர் கோபப்பட்டு எழுந்திருக்கின்றார். ஏன் கோபப்பட்டு எழுந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய ரகுபதி அமைச்சர் கிட்ட போனோம். ஏன்னா, ஏன்பா ஊழலை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் உண்மையாகவே ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்குதா என்ன? இன்னைக்கும் அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் புரசலா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் அமைச்சரவை கூட்டத்தில் சொல்ற முதல் வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரும் ஊழல் செய்யக்கூடாது, செஞ்சா அமைச்சராகவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வராரு. ஆனால் இந்த டாஸ்மார்க்ல அதிக ஊழலை செஞ்சது திமுக தான்.
நீங்களே மது தொழிற்சாலை வச்சு நடத்துவீங்க, அந்த மதுவை அரசாங்கத்துக்கு கொடுப்பீங்க, இரட்டை வருமானத்தை பார்ப்பீங்க. திமுகவுடைய பொருளாளர் TR பாலு அவர்கள் மது ஆலை வச்சு நடத்துறாரா இல்லையா அப்படின்னு கேட்க, திமுக காரங்க பக்கத்தில் இருந்து நீங்க ஏன் லாட்டரி விக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அது என் மாமனாரை தான் கேட்கணும் அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்ல, உடனடியாக அந்த மாதிரி தான் TR பாலு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல, உடனடியாக லாட்டரியை விற்கிறாங்கன்னு சொல்றீங்களே அவங்க கிட்ட இருந்து ஏன் 900 கோடி ரூபாய் நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்ல, இதற்கு நம்ம ஸ்டாலின் ஐயா பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க தான் சொல்லணும், ஏன்னா உங்க மாமனார் தானே 900 கோடி கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, என்னெல்லாம் கேட்காதீங்க, ஸ்டாலினை கேளுங்க, எங்க மாமனாரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டு அந்த விவாதமானது வந்தது. திமுக காரன் ஊழலே பண்ண மாட்டானே என்ன? அதோட எனக்கு என்ன ஒரு வருத்தம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் பிழைப்பு நடத்தின ஒரு சுயநலவாதி சட்டமன்றத்தில் எழுந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்றார். இப்ப திமுக காரங்க 900 கோடி வாங்கியிருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் யாரு, சட்டமன்றத்தில் இருந்தவங்க. இந்தியாவிலே வந்து அதிக பார்ட்டி ஃபண்ட் வாங்கினது யார் தெரியுமா? திமுக தான். இந்தியாவிலே மாநில கட்சிகள்ல முதலிடத்தில் இருப்பது எது தெரியுமா? திமுக தான். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதனால இந்த பன்னீர்செல்வம் இருக்கா தெரியுமா, அதிமுகவில் பிழைப்பு நடத்தின பிழைப்புவாதி, அவர் சொல்றாரு, என்ன திமுகவை மட்டும் குறை சொல்றீங்க, இந்தியாவில் யார் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனம் கிட்டையும் சரி தொழிலதிபர் கிட்டையும் சரி நிதி வாங்கல, இந்திய அரசியல் சட்டம் அனுமதிக்குதா இல்லையா, பாஜக வாங்கல, அதிமுக வாங்கல அப்படின்னு ஒவ்வொரு கட்சியா வந்து பாத்தீங்கன்னா விரல் நீட்டிக்கிட்டே போறாரு. ஏ யோகி சிகாமணி, உன் கட்சி எதுக்காக பணம் வாங்கிச்சு, என்ன டிமாண்ட் வச்சவங்க, என்ன டிமாண்ட் வச்சாங்க, பணம் கொடுத்தவங்க, அத தவேகா சட்டமன்ற உறுப்பினரே வந்து கேள்வியா எழுப்புறாரு சட்டமன்றத்தில். ஒருத்தன் 900 கோடி கொடுக்குறான்னா ஒரு கட்சிக்கு அவன் என்ன கோரிக்கை வச்சான்? எப்போதும் சரி சும்மாலாம் பணத்தை தூக்கி அவ்வளோன்னு தரமாட்டான். ஏன்னா மத்திய அரசாங்கமானது 20,000 ரூபாய் பத்திரத்தின் மூலமா வாங்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் 20,000 ரூபாயா எத்தனை பத்திரத்தை ரெடி பண்ணி இந்த லாட்டரி மாற்றின்னு வந்து 900 கோடி கொடுத்துருப்பாரு. மெனக்கிட்டு 900 கோடி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பெரிய கோரிக்கையாக என்ன வச்சாங்க, திமுக என்ன நிறைவேற்றிச்சு, அதை முதல்ல சொல்லுங்கயா அப்படின்னு கேட்கறாங்க. அதைத்தான் நம்ம பன்னீர்செல்வத்திட்டே கேட்கிறோம். ஏப்பா சாமிய, திமுக 900 கோடி வாங்கிச்சுன்னா அதுக்கு கைமாறா என்ன செஞ்சாங்க சொல்லு. சும்மா தூக்கி கொடுக்கறது அவன் என்ன முட்டாளா? 1 கோடி 2 கோடி கொடுக்கலாம், இல்ல 100 கோடி கூட கொடுக்கலாம். 900 கோடி ஏன் கொடுத்தான் அதை சொல்லு. அதிமுக வாங்கல. அதிமுக எவ்வளவு வாங்கியிருக்குது? 62 கோடி வாங்கியிருக்குது 5 வருஷத்துல. திமுக எவ்வளவு வாங்கியிருக்குது சொல்ல முடியுமா? அதனால உன் கட்சியை மட்டும் பேசு, ஊராங்கட்சியை தயவு செய்து பேசாத பன்னீர்செல்வம் அப்படின்னு தான் நம்முடைய எண்ணம். அதுக்கப்புறம் விவாதம் தொடர்கிறது. ஏன்னா தனி தீர்மானம் கொண்டு வராங்க. எதற்காக? மத்திய அரசாங்கமானது நியாயமான சமமான நிதியை பங்களிப்பாக தரணும் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியாயமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு வரி போதோ அதுல நியாயமான பங்கு நமக்கு எவ்வளவு. ரெண்டாவது, எல்லா மாநிலங்களுக்கும் சமமான நிதியை பிரிச்சு கொடுத்துட்டு போ. ஏன்பா மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க நிதியை பிரிக்கிறதா இருந்தா, நம்முடைய இந்திரா காந்தி அவர்கள் ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. என்ன உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, 1971 மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை பிரிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா மோடி வந்த பிறகு என்ன பண்ணாரு, 2012 மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை தரன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பீகார், உத்தரப்பிரதேசம் வசவசன்னு புள்ளிய பெத்து போட்டான். அப்போ அங்க மக்கள் தொகை அதிகமா போச்சு, தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு. ரெண்டாவது, தனி மனித வருமானம் இவற்றையெல்லாம் கணக்கிடுகின்ற பொழுது தமிழ்நாடு வளர்ந்த மாதிரி தெரியுது. வளர்ந்த மாநிலங்களுக்கு குறைவான நிதியும் வளராத மாநிலங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்குறது வாடிக்கையா போச்சு. அதனால மாநிலங்களுக்கு இந்திரா காந்தி அவர்கள் உறுதியளித்த 1971 மக்கள் தொகை அடிப்படையில் நிதி பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த தீர்மானம் தான் எல்லா கட்சிகளும் ஒருமனதாக ஏற்றார்கள். தங்கம் தென்னரசை பொறுத்த வரைக்கும் 50% மாநிலங்களுக்கான வரியை பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒரு காமெடி பாருங்க, காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கின்ற போதும் அந்த கூட்டணியில ஆட்சியில் பங்கெடுக்கின்ற போதும் திமுக காரங்க வாய முடிவு சும்மா இருந்தாங்க. இப்போ தவேக அரசாங்கத்தை நிர்பந்தித்து, அவங்கெல்லாம் புதுசு இல்ல, அவங்களுக்கு தெரியல, அதனால அந்த அரசாங்கத்தை ஒரு பப்பட் மாதிரி திமுக பயன்படுத்தி என்னென்ன தீர்மானத்தை கொண்டு வரணும், அதுல திமுகவுடைய ஆதிக்கம் எப்படி இருக்கணும்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிந்தித்து செயல்பட்டு ஐடியா கொடுக்குறாங்களாம். மாநிலங்களுக்கு 50% நிதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கின்ற போது 50% நிதியை வாங்க வேண்டியது தானே?
அன்னைக்கு என்ன சொன்னீங்க நீங்க? 33% நம்முடைய மன்மோகன் சிங் கொடுத்தார். அன்னைக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து 41% தருகின்றார் நம்முடைய மோடி. மாநில முதலமைச்சராக இருந்ததால மாநிலத்துடைய தேவையை தெரிந்தவராக இருக்கின்றார். அதனால கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு 7% நிதியை உயர்த்தி இருக்கிறார் நம்ம மோடி அவர்கள். ஆனா இருந்தாலும் 50% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் கோரிக்கை வச்சார். அப்புறம் தனிநபர் தீர்மானமானது ஒருமனதாக நிறைவேறியது. அதற்கு பிறகு விவசாயிகளுடைய பிரச்சனை எடுத்தாங்க. மேகதாது அணை தொடர்பாக பேசினாங்க. ஆனா எல்லாருமே வசவசன்னு பேசிட்டே இருந்தாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் நச்சுன்னு ஒரே வார்த்தை சும்மா பொழந்து கட்டினார். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி கொஞ்சம் பேசி விடணும் இந்த இடத்துல. ஏன்னா மேகதாது அணை தொடர்பாகவும் கேள்வி எழுப்பினாரு, விவசாயிகள் பற்றியும் கேள்வி எழுப்பினாரு. அப்படி கேள்வி எழுப்புகின்ற பொழுது குறுவைக்கு தொகுப்பு கொடுத்தீங்க 134 கோடி, எல்லாருக்கும் போய் சேர்ந்துடுச்சா, எப்படி கணக்கெடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது, வறட்சி நிவாரணம் கொடுக்கலாம் இல்ல, தமிழ்நாட்டில் தான் மழை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு செங்கோட்டையன் வந்து எழுந்தாரு, ஏங்க செப்டம்பர் மாதம் தான் நம்மளுக்கு ஒரு மழைக்காலம், செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்துட்டு மழை இல்லைன்னா அதுக்கு பிறகு வறட்சியா இல்ல செழுமையா பார்த்துட்டு வறட்சி என்று அறிவித்து விட்டு வறட்சி நிவாரணம் கொடுப்போம் அப்படின்னு வந்து செங்கோட்டையன் சொன்னார். அதுக்கப்புறம் மேகதாது அணை விஷயத்துல எல்லாரும் பிரதமரை போய் சந்திக்கலாம். ஏன்னா கர்நாடகாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் பணம் கொடுங்கன்னு கேட்கறாங்க அணை கட்டுறதுக்கு. இன்னொருத்தர நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறாங்க. மூன்றாவது, கர்நாடக மக்களுக்கு இந்த அணை ஏன் தேவை என்று பிரதமரை சந்திக்கிறாங்க. ஆனா நம்ம பிரதமரை சந்திப்பதே கிடையாது. ரெண்டாவது, தீர்மானம் போட்டோம், கிணத்துல போட்டு கல் மாதிரி இருக்குது, என்னதான் பண்ண போறீங்க? விவசாயிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடனை ஒழுங்கா தள்ளுபடி பண்ணல. ரெண்டாவது வந்து விவசாயிகளுக்கு வந்து இப்போ குறுவைக்கு 134 கோடி கொடுத்தீங்க. அப்புறம் சம்பாவுக்கு என்ன பண்ண போறீங்க? தண்ணி இல்ல விவசாயிகளுக்கு அப்படின்னு கேட்டாங்க. வறட்சிக்கு நிவாரணம்லாம் கேட்டாங்க. இப்படி நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பட்டியல் எடுக்கின்ற பொழுது தவேகா தரப்பிலிருந்து எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள். திடீர்னு எடப்பாடி பழனிசாமி எழுந்தாரு, பாருங்க வறட்சி வந்து நீங்க செப்டம்பர் மாசம் பார்த்துட்டு கொடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் டெல்டாவில் இன்னைக்கு 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கராவில் பயிர் வச்சாங்க. அதாவது வந்து சொர்ணவாரி. ஆனா தண்ணி இல்லாத காரணத்தினால கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கரா வந்து காய்ந்து போய்விட்டது. 2 லட்சம் ஏக்கரா பயிர் வளராம மாடு விட்டு மேய்ச்சி மொத்தமா காஞ்சி போச்சுல. அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கின்றார். சோ இப்ப வச்ச பயிரானது கைகூடி வரல, காஞ்சி போச்சு, இதுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டார். அதற்கு பிறகு தவேகா பக்கத்துல இருந்து எந்த வித பதிலும் வரல. ஏன்னா வறட்சி நிவாரணம் என்றால் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு கொடுப்பாங்க கணக்கெடுத்து. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்போ நாசமா போன பயிர்களுக்கு யார் தர்றது அப்படின்னு கேட்ட பிறகு யாரும் பேசவே இல்லை. அதோட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தீர்மானம் கொண்டு வந்தோம், மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கோம், அந்த திருத்தம் தேவையில்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொன்னாங்க. ஏன்னா மேகதாது அணை வேண்டாம் என்று சொல்கின்ற போது அதற்கான ஒரு ஆணையம் தேவையில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அதுக்கு சபாநாயகரை பொறுத்த வரைக்கும், சார் என்ன பேசுற நீங்க, அன்னைக்கு தீர்மானம் ஏற்றுகின்ற பொழுது அமைதியா இருந்தீங்க, திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது அமைதியா இருந்தீங்க, கை தூக்கி இந்த திருத்தம் வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். அப்போது முதலமைச்சர் படிச்சாரு, இந்த திருத்தம் தேவையில்லை என்று சொல்லி இருக்கலாம். இல்ல நானு ஓட்டெடுப்புக்கு விட்டேன் அப்ப வேணாம்னு சொல்லி இருக்கலாம். இப்படி பல தருணங்கள்ல அந்த திருத்தம் வேண்டாம் என்று சொல்வதற்கு காலம் இருக்கின்ற பொழுது அமைதியா இருந்துட்டு இப்போ அந்த திருத்தமே வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு மனதாக நிறைவேற்றின தீர்மானத்தை பற்றி பேச தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றோம், ஆனால் அந்த சட்டம் கொண்டு வந்ததே என்பதற்காக எல்லாரும் ஆதரித்து விட்டார்கள் என்பதற்காக அந்த சட்டத்தை திருத்தவே இல்லையா? அந்த மாதிரி தீர்மானத்தை திருத்துங்க. ஏன்னா மேகதாது அணை வேண்டாம், மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் தேவையில்லை. ஏன்னா ஆணையம் போட்டு மேகதாது அணை நல்லதா கெட்டதான்னு நாம ஏன் பேசணும்? சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாயிண்ட் பை பாயிண்டா பேசினாங்க இந்த மேகதாது அணை தொடர்பாக சூப்பரா. ஏன்னா அரிய வகை விலங்குகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா, கிட்டத்தட்ட ஒரு 12,500 ஏக்கரா காடுகள் அழிக்கப்படுமா. அது மட்டும் இல்ல, தமிழக எல்லையிலிருந்து இந்த மேகதாட்டு அணையானது 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைகிறதாம். அப்போ தமிழ்நாட்டுக்கு சுத்தமா கர்நாடகா நிலங்கள் இருந்து தண்ணி வரக்கூடாது. அணைகள்ல இருந்து தண்ணி வரத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்நாடகா பகுதியில் இருந்து மழை பெய்கின்ற அந்த வெள்ளம் தண்ணி அது கூட நம்ம அணைகளுக்கு வரக்கூடாது என்ற அளவுக்கு மேகதாடுல அணை கட்டுறாங்க. அவங்களுக்கு அணையும் தேவையில்லை, தண்ணியும் தேவையில்லை. ஆனா இருந்தாலும் காடுகளையும் மலைகளையும் அழித்து விட்டு ஒரு அணையை கட்டுறாங்க, நம்ம எல்லைக்கு அருகாமையில கட்டுறாங்க.
நாம என்ன பண்ணணும் தெரியுமா? காடு அழிக்கப்படுவது, விலங்கினங்களுடைய வாழ்விடம் அழிக்கப்படுவது, கிட்டத்தட்ட 4 வனவிலங்கு சரணாலயங்கள் அழிக்கப்படுதான். இவற்றையெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னா மட்டும்தான் தடை பெற முடியும். ஏன்னா அவங்க மத்திய அரசாங்கத்தை நெருக்கடி கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது. அதனால கர்நாடகா பக்கம் தான் நிற்பாங்க. நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேற வழி இல்லை, நம்ம பேச்சுவார்த்தை நடத்த வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம முதலமைச்சரை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுக்கு சட்டப்பூர்வமாக முயற்சி பண்ணிட்டோம். 2வது ஆணையம் மூலமாகவும் முயற்சி பண்ணிட்டோம். ஆனால் எதிரி நாடுகள் இருக்குல்ல, அவங்க கூட பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனை தீர்க்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற நம்ம சகோதர மாநிலத்துடன் நாம ஏன் தண்ணி பிரச்சனைக்காக பேசக்கூடாதுன்னு நினைச்சோம். நம்ம அதுக்காக தான் ஆசைப்பட்டோம். ஆனால் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக நான் அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா தண்ணி வந்தா போதும் என்று முயற்சி பண்ணோம். ஆனா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. உடனடியாக எடப்பாடி பழனிசாமி எழுந்தாரு. சார், நீங்க ஏங்க அவமானப்படணும்? நம்ம கர்நாடகா முதலமைச்சர் தான் காவிரி ஆணையம் உத்தரவிட்டது இருக்குல்ல, அதுக்கு பதிலளிக்கணும். 2வது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அவங்க தான் பதிலளிக்கணும். சோ அவங்க தான் தப்பு பண்றாங்க. நீங்க எல்லாருக்கும் முதலமைச்சர், நீங்க அவமானப்பட்டா தமிழ்நாட்டு மக்களே அவமானப்பட்ட மாதிரி தான். தயவு செய்து அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்களால போய் பேசாதீங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொன்னாங்க, சௌமி ஆண்மணி ராமதாஸ் அவர்களும் சொன்னாங்க. ஸோ நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தை மூலமாக பிரச்சனையை தீருமா அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் இந்த குறுவைக்கு 134 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே, எல்லாருக்கும் போய் சேர்ந்ததா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்டாரு. அப்படியே நாசுக்கா மூக்க உடைச்சாரு முதலமைச்சர். எப்படின்னு பார்க்கும்போது, நாங்க தான் அரசியல், எங்களை தாண்டி எந்த அரசியலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஆனால் 134 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு போயிருக்கா இல்லை என்ற விஷயத்த சாதாரணமா பேப்பரை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கலாம். பேப்பரை பார்க்கறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேப்பர் கூட பார்க்கறது இல்லைன்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அதிமுக சொன்ன ஒத்த வார்த்தை, அதுவும் திருவார்த்தை, அதை கேட்டு வந்துருங்க. தமிழக மக்களின் எதிர்கால நம்பிக்கை எங்களின் நம்பிக்கை. பூஜ்ஜியத்திலே இருந்தவர்களே ராஜ்யத்தை ஆளுகின்ற பொழுது நாங்களும் மீண்டும் அம்மாவின் ராஜ்யத்தை அமைப்போம் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொண்டு பாத்துங்க, ஜீரோவிலிருந்து ஹீரோ ஆனவர் நம்ம முதலமைச்சர். பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை பிடிச்சாங்க. நாங்க பூஜ்ஜியம் கிடையாது, 47 நிக்கிறோம். நாங்க ஏன் ஆட்சியை பிடிக்க மாட்டோம்? அதனால நன்றி விசுவாசம் எல்லாம் போட்டோம். ஆனா நன்றியுடன் இருக்கிறவன் நிச்சயமா அதிமுக வெற்றி பெறும் என்று உழைப்பான். அதே மாதிரி எதற்குமே கலங்காத அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்க. நாங்க ஆட்சி கட்டில் ஏறுவோம், நீங்க பார்க்கத்தான் போறீங்க, அம்மா ஆட்சி அமைப்போம் என்று நம்முடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னாரு. உடனடியாக ஆதவார்ஜுனா பொறுத்த வரைக்கும் இப்ப நடப்பதே அம்மா ஆட்சி தான் அப்படின்னு சட்டமன்றத்தில் பதிவு செய்து விட்டார். வரலாற்றில் என்றென்றைக்கும் யார் படிச்சாலும் அப்படியே இருக்கும். எம்ஜிஆர் வழிகாட்டுதல், அம்மாவுடைய துணிச்சலுடன் எங்க முதலமைச்சர் ஆட்சி ஆளுவாரு அப்படின்ட்டாங்க. இது அதிமுக பெருமையா இருக்கலாம். ஆனா அதிமுக தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப விஜய் பின்னாடி போலாமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அதனால சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். 2வது, எவன் வந்தாலும் எம்ஜிஆருங்கண்ணா, எவன் வந்தாலும் ஜெயலலிதாங்கிறான். ஆனா அந்த அம்மா ஊழலால தண்டிக்கப்பட்டது. ஆனா நம்ம அப்பன் இல்ல நம்முடைய தாத்தன் எந்தவித தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லுது. ஆனா நம்ம தாத்தாவுடைய ஆட்சி நடக்குது. இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழிகாட்டுதல் படிதான் இந்த ஆட்சி நடக்குது. ஒண்ணுமே சொல்ல மாட்டானுங்களே. நம்ம தாத்தாவையும் நம்ம அப்பாவையும் சட்டமன்றத்தில் காரி துப்புறானுங்களே அப்படிதான் திமுக காரங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் அதிமுகவில் காரசார விவாதங்கள், திமுக குறுக்கீடு. ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். அவ்வப்போது அமைச்சர் பெருமக்களும் சரி, சபாநாயகரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது குறுக்கிட்டு கொண்டே இருந்தார்கள். அப்ப எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்க, எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இது என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா திமுக அதிமுக ஒன்னாக போதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எழுந்து சொன்னாரு, எப்ப பார்த்தாலும் தப்பா தான் சிந்திப்பீங்களா? எதிர்கட்சி தலைவரை பேச விட்டு அவர் முடிச்சாதான் நாங்க 3வது பெரிய கட்சி என்ற அடிப்படையில் நாங்க பேச முடியும். எங்க நேரத்தை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதிய நேரம் அளிக்க மாட்டீங்களே. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு அனுமதிங்கன்னு சொல்ற கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவரை பேச விட்டாதானே அதுக்கான பதிலை நீங்க சொல்ல முடியும். பேசவே விட மாட்டீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. 2வது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது முதலமைச்சர் எழுந்து பேச வந்தாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி எழுந்து முதல்ல எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசி முடிக்கட்டும், அதுக்கு பிறகு முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் சில பதில்களை சொல்லிட்டோம், அதற்கு பிறகு உங்களை நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உட்கார சொன்னாங்க. கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தாரு. மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க. நேரலையும் துண்டித்து விட்டார்கள். முதலமைச்சர் பேசுகின்ற போது நேரலை வந்தது. அதிமுக காரங்களாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்கு
5 நடிங்க நேரலையை கட் பண்ணிட்டீங்களே, அது டெக்னிக்கல் பிரச்சனைன்னு சொல்ல போறீங்க, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னாரு. இனிமே நடக்க கூடாது, எங்களையும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, எங்க குரலும் மக்களிடையே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. இனிமே அந்த மாதிரி பிரச்சனை வராது, பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நான் தேடி அலசி ஆராய்ந்து அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சபாநாயகர் சொல்லியிருக்கின்றார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எக்கச்சக்கமா பேசியிருக்காங்க, அதெல்லாம் தொகுத்து சொல்ல முடியாதுங்க. இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க.